வீட்டு தோட்டத்தில் பாரு தக்காளி செடி வச்சுருக்கோம். நாட்டு தக்காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்னும் காய் வச்சுருக்கு பாருங்கள். ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 காய் இருக்குது பாருங்கள். இருக்கா? அது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் பிஞ்சு காய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அடுத்தது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இங்கே பாருங்கள், இதில் இப்போ தான் காயெலாம் நிறைய வச்சுருக்கு. ஒரு செடிக்கு 20 காய் இருக்குது. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் வெள்ளரி செடி வச்சுருக்கோம் பாருங்கள். வெள்ளரிக்காய் கொடி இப்போ தான் ஓடி இருக்குது பாருங்கள். இப்போ தான் கொடி ஓடிட்டு அதில் பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். க்யூட்டாக இருக்குது பாருங்கள். பூ இதுதான் வெள்ளரி செடி. அதுக்கு நடுவில் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், வெண்டைக்காயில் இப்போ தான் வெண்டைக்காய் வச்சுருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் அழகாக குருது வச்சுருக்குங்களா? இங்கே பாருங்கள் அழகாக வெண்டைக்காய் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் இது குட்டி செடியாக இருக்குது வெண்டைக்காய் செடி. அப்புறம் நெக்ஸ்ட்டு கத்திரி செடியெல்லாம் இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ விதை விட்டு இப்போ தான் பிடுங்கி வச்சுருக்குறோம். இதெல்லாம் கத்திரி செடி.